ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, இரான் 3யோட ப்ரொடெக்ஷனை க்ளோஸ் பண்றாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது யார் சொல்றா? உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. அதுவும் நல்ல இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறது நினைக்கிறேன். அதுக்கான காரணங்கள் இருக்கு. ரஷ்யா ஏன் ஜிரான் 3 ரக ஜெட் ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஜிரான் 4 மாடர்னைஸ் ஆயிடுச்சு. இப்ப ஜிரான் 5 வந்துருச்சு. ஜிரான் 4ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதே ஜெட் ட்ரோன் தான். ஜிரான் 3யும் ஜெட் ட்ரோன் தான். ஜிரான் 2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மொப்பெட் ட்ரோன்கள், டிவிஎஸ் மொப்பெட் மாதிரி சத்தம் போட்டே வருது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதனால அந்த இன்ஜினை மட்டும் எடுத்துட்டு ஜெட் இன்ஜினை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்துக்கிறாங்க ரஷ்யா. அதே ஷேப் ஜிரான் 2ஓட அதே ஷேப், அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதுல இன்ஜினை மட்டும் சேஞ்ச் பண்ற இந்த டிரான்சிஷனல், அதுதான் ஜிரான் 3. அந்த ஜிரான் 3ல வந்து பண்ண சக்சஸா போறதுனால ஜிரான் 4 வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்றாங்க. ஜிரான் 4ங்கிறது அந்த பாடி அந்த இன்ஜின் இந்த ரெண்டுக்கும் ஏற்ப அதுல இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து பண்ணா அப்டேட் ஆகுது. ஸோ சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஏர் ஃப்ரேம் அந்த ஜெட் இன்ஜின் இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி தாழ்வா பறக்கிறது, உயரமா பறக்கிறது, வளைஞ்சு வளைஞ்சு போகிறது, திடுதிடுன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்குறது, வேகமா போறது சடனா, அப்புறம் ஸ்லோவா போறது, இது போல தேவைக்கு ஏற்ப அந்த ட்ரோன்கள்னால செயல்திறனை வந்து பாத்தீங்கன்னா சீரமைச்சுக்கிற மாதிரியான ஒரு வடிவமைக்கிற மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் அப்புறம் ஹார்ட்வேர் அப்கிரேட் பண்ணப்பட்ட ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ். ஜிரான் 3யோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் ஜிரான் 4. இந்த ஜிரான் 4 அப்கிரேட் பண்ணப்பட்டு ஜிரான் 3 ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன்னா எல்லா ஜிரான் 2யும் எடுத்து அந்த மோட்டரை கழட்டி ஜெட் இன்ஜினை வச்சு யூஸ் பண்ணி அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்பெல்லாம் மேனுஃபேக்சரிங்கே இப்படித்தான் பண்றாங்க. ஸோ ஜிரான் 4 ஜிரான் 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியா இருக்கு. ஜிரான் 3ங்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இந்த போர்ல ரஷ்யா அதை பெருமளவுல பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா இது போல நீண்ட கால யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை பிளே பண்ணுது இது போல நீண்ட நாள் யுத்தத்துல. ஏன்னா ஜிரான் 2 ரக ட்ரோன்கள் 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகும். இந்த ஃபிளையிங் மொப்பட்டு அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வேகத்துல போகும். ஆனா ரஷ்யா இந்த ஜெட் இன்ஜினை வச்சு 300 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி செஞ்சிருக்காங்க. அது புது ஜெனரேஷன். ஸோ இது யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போதே நடக்கக்கூடிய அப்கிரேடேஷன். ஸோ இது போல நீண்ட நாள் யுத்தத்துல அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அப்கிரேடேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதெல்லாமே உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய தகவல் தான். அவங்க ரஷ்யால இது போல ரகசியமா ஆய்வுகள் பண்ணி ரஷ்யா ஏன் இப்படி பண்றாங்க, ரஷ்யா எதனால அப்படி பண்றாங்க, ரஷ்யா இப்ப தாக்குதல் பண்றதுல எப்படி இப்படி இருக்கு அப்படிங்கிற பல்வேறு இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க இல்லையா. அதுல மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதுல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகளை ஜிரான் 4 ரக ட்ரோன்களை பயன்படுத்தி அதிக எஃபெக்டிவா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன்களோட தாக்குதல்னால அவங்க பயன்படுத்துறாங்க. இதனால உக்ரைன், இது மட்டும் உக்ரைனோட மீடியாக்களை சொல்லக்கூடிய விஷயம். இந்த ஜிரான் 4ஓட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, கருங்கடல்ல வர்த்தகம் அப்படிங்கிறது 88% குறைஞ்சிருக்கும் உக்ரைனுக்கு. ஸோ இந்த ரஷ்யாவோட தாக்குதல்னால எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்கு பாருங்க. இந்த ஜிரான் 3 அப்படிங்கிறது ஜெட் ட்ரோன்கள்ல சீனாவோட இன்ஜின் இருந்துச்சு இனிஷியலா. ஆனா இந்த ஜிரான் 4ங்கிறது கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. அந்த வடிவமைப்பு அந்த ஏர் ஃப்ரேமோட கட்டமைச்சு வர்றதுனால, சாஃப்ட்வேர் அப்கிரேடோட வர்றதுனால ரொம்ப வளைஞ்சு போகுது, வேகமா போகுது அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. இதுல இந்த நீண்ட கால யுத்தம் அப்படிங்கிறதுல ஈரானோட ஒரு ட்ரோன் தான் இது, சாகி ட்ரோனோட ஒரு வெரைட்டி தான். அதனால ஈரானும் ரஷ்யாவும் இதை அட்வான்ஸ் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஏன்னா உக்ரைன் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஈரானோட அட்டாச் பண்ணிட்டாங்க ரஷ்யாவை. இதெல்லாமே அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் தான். இப்போ அவங்க பறக்கக்கூடிய அந்த மொப்பட்டை தயாரிச்சாங்க. அதுக்கு வந்து ஜிரான் 2 ட்ரோன்கள். அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக உக்ரைனும் அமெரிக்காவும் என்ன செஞ்சாங்க,
ஒன்னா இணைஞ்சு ஆன்டி ட்ரோன் கவுண்டர் மெஷரை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க இந்த இன்டர்செப்டார் ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல உருவாக்குனாங்க. ரஷ்யா ஜிரான் 2 அதிகமா பயன்படுத்தி சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஒரு டெக்னாலஜியை யோசிச்சு அந்த ட்ரோன்களை எப்படி பண்ணலான்னு உட்காந்து அறிவாளிகளை உட்கார வச்சு யோசிக்க வச்சு மண்டையை போட்டு புழிஞ்சு கசக்கி ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அந்த ஒரு ட்ரோன் தொழில்நுட்பத்தை ரெடி பண்ணி அதை சக்சஸ் பண்ணி ட்ரையல் பண்ணி அதை ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சு சப்ளை அதுக்கு வேணுங்கெல்லாம் ரெடி பண்ணி அது ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அந்த கம்பெனி ஆளுங்களெல்லாம் வேலைக்கு எடுத்து அந்த ட்ரோன்களை ஃபுல்லா செஞ்சு எல்லாம் பொட்டி பொட்டியா செஞ்சு இப்போ உக்ரைனுக்கு அனுப்பிச்சா ரஷ்யா இப்போ ஜெட் இன்ஜினை மாத்தி அதே வண்டியில இன்ஜினை மட்டும் மாத்தி 100 கிலோமீட்டர் போறத வந்து பார்த்தா 300 கிலோமீட்டரா மாத்தி அதுவும் வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு போற மாதிரி பண்றதுனால ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா காசா அப்படின்னு கேட்டா அதே 30,000 ரூபாய் சரி $30,000 சொல்றாங்க இல்லையா அதுக்குள்ளேயே அவங்க முடிச்சிடுறாங்க ஒரு ட்ரோனை. ரொம்ப சீப் தான் 3,000 தான் அப்படிங்கலாம் சொல்றாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் காசே இல்லைங்க, எல்லாம் இங்க இருக்க எல்லாம் எடுத்து பண்ணிக்க வேண்டியதா. உள்நாட்டுல சம்பளம் கொடுத்தா போதும் வேலை செய்யறதுக்கு. எப்படி நம்ம சுதாகராங்க அவங்க இருப்பாங்க இல்லையா, வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பாவங்கள் பரிதாபங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா 100 ரூபாய்க்கு வராரு 200 ரூபாய்க்கு வராங்க வேலைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே போலதான் கணக்குங்க. சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க இல்லையா. ஏன்னா சீனால அல்ல குறையாத வேலைக்காரர்கள் இருக்காங்க. ரஷ்யா இப்போ போர்ல இருக்கு, ஈரான் போருக்கு வந்துட்டாங்க. அதான் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் வந்து பண்ண இவங்க ஒருங்கிணைந்து செய்யறதுனால காசு ஒரு பொருட்டா மதிக்காததுனால வேலைகளை மட்டும் வாங்கி இது போல தொழில்நுட்பத்தை செஞ்சுக்கிறாங்க. ஆனா இதே மேற்கு நாடுகள் அப்படிங்கிறது கணக்கே வேற. ஒரு கம்பெனி இருக்கணும், நல்லா ரிச் ராயலா தான் செய்வாங்க. அவங்க சீப் அப்படிங்கறதெல்லாம் வந்து பண்ண அவங்க செய்ய மாட்டாங்க, நல்லா காஸ்ட்லியா தான் செய்வாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இத்தனையும் செஞ்சு கொண்டு வந்து இன்டர்செப்டார் ட்ரோன்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜிரான் 4 ரக ட்ரோன்கள் அப்படிங்கிற ரஷ்யா களமிறக்குனாங்கன்னா ஜிரான் 3 அதுக்கப்புறம் ஜிரான் 4 வந்துருச்சுன்னா இப்ப அத்தனை வேலைக்கு செஞ்சாங்களா, அது வீணா போச்சா? இப்ப திருப்பியும் 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்து மூளையை போட்டு கசக்கி ஜிரான் 4 ரக ட்ரோன்களை எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சா ஜிரான் 5 ரக ட்ரோன்கள் ரஷ்யா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் தொழில்நுட்பத்தோட அட்வான்டேஜ். எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகமா வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இலக்கை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா போர்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல தொழில்நுட்ப வளர்ச்சி யாருகிட்ட இருக்கோ அவங்களே ஜெயிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் இதை ஏன் இன்டெலிஜென்ஸா யோசிக்கிறாங்க அப்படின்னா 6,200 ட்ரோன்கள் ரஷ்யா இப்போ ரெடியா ஸ்டாக் பைல வச்சிருக்காங்க. பட் நமக்கு சைன் வர ஆரம்பிச்சோன்னு ரெடியா வச்சிருக்காங்க. எவ்வளோ? 6,200 ட்ரோன்கள். இதுல 600ல இருந்து 1000 ட்ரோன்களை சிங்கிள் அட்டாக்ல ஏத்தலாம், ரஷ்யானால அனுப்ப முடியும் அப்படிங்கிறாங்க. சிங்கிள் அட்டாக் ஒரே வேவ்ல 1000 ட்ரோன்கள் உள்ள என்ட்ராதுன்னா யோசிப்பாங்க எந்த அளவுக்கு ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸுக்கு ரஷ்யா ரெடி ஆயிருக்காங்க அப்படிங்கறத உக்ரைன் ப்ரெடிக்ட் பண்றாங்க. உக்ரைனோட இன்டெலிஜென்ட்டா ப்ரெடிக்ட் பண்றாங்க. இதுல ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிநவீனமயமாக்கப்பட்ட ஜிரான் ட்ரோன்கள் 4 அப்புறம் 5 இந்த வெரைட்டி மட்டுமே 3000 இருக்கும். அதாவது ஒரு மாசத்துக்கு 3000 தயாரிப்பாங்க அப்படிங்கிறது போல எஸ்டிமேட் பண்றாங்க. ஏன் இந்த கணக்கு, இந்த ஜிரானோட அப்கிரேடேஷன் இதெல்லாம் பேசுறதானுப்பா? ஏன் இதெல்லாம் இப்போ வந்து பெருசா பேசுறாங்க? ஏன் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இப்ப திரும்பி வராங்க அப்படின்னா சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு ரகசிய ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ப்ரொடெக்டடான ஒரு ட்ரில் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில நடந்திருக்கு. அந்த ஜெர்மனில அமெரிக்கா ஒரு சைடும் உக்ரைனும் ஜெர்மனியும் ஒரு சைடும் டீம் பிரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரில் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரில் மிலிட்டரி எக்ஸசைஸ்ல வந்து ட்ரில் சொன்னாங்க. பட் ஆனா என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்ல, இது சொல்றது மேற்கு மீடியா, அமெரிக்கா மீடியாக்கள் சொல்றாங்க. அதுல உக்ரைனோட ட்ரோன் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட இணைஞ்சு அமெரிக்காவோட ஹெவி ஆர்மர் பிரிகேடோட வந்து பாத்தீங்கன்னா சண்டை. இதுல இந்த ஜெர்மனியும் உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா வைப் அவுட் பண்ணிட்டாங்களாம்.
சொல்லுவோம் ஒயிட் வாஷ் முழுசும் அப்படியே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டாங்களாம் அமெரிக்காவோட ஆர்மர்டு பிரிகேட ஜெர்மனில வச்சு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது என்ன எக்ஸசைஸ்னா ஹார்ன்ஃபுல்ஸ் அப்படிங்கிறது போல ஒரு எக்ஸசைஸ், கம்பைன்டு ரிசால்வ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது போல ஜெர்மனில இருக்கக்கூடிய ஹார்ன்ஃபுல்ஸ் பகுதியில நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் இது. உக்ரைனோட 412வது அன்மேன்டு சிஸ்டம் ரெஜிமெண்ட் நெமிசிஸ் அப்படிங்கிற ரெஜிமெண்ட் அவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவோட ஆர்மர்டு பிரிகேட் ஃபோர்த் ஹோட் அப்படிங்கிற 3வது கெவிலரி டிவிஷனை வந்து பாத்தீங்கன்னா சண்டை பிடிச்சிருந்துக்கிறாங்க. இந்த 2 டிவிஷன் இந்த மேப் பீரியட பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் ஒரு யூனிட்டும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அது எங்கெங்க ரொட்டேஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. இதுல வந்து பாத்தீங்கன்னா கெவிலரி டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட நெமிசிஸ் டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா சண்டை பிடிச்சிருக்காங்க. இதுல உக்ரைனோட ரிகானிசான் ட்ரோன்கள் ரொம்ப எளிதா ரொம்ப வேகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவோட ஹெவி ஆர்மர் டீமை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? உளவு வேலை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இல்லாத சேட்டலைட்டா, அமெரிக்கா கிட்ட இல்லாத அதுவா, அமெரிக்கா கிட்ட இல்லாத டாப் நாச்சா அப்படிங்கிற கேள்விகள் நம்மளுக்குள்ள வந்திருக்கும். ஏன்னா அமெரிக்கா எவ்வளவு புகழ் பெற்றவங்க, சிறப்பு மிச்சவங்க, அவங்களோட வெப்பன்ஸ் எந்த அளவுக்கு தரமானது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த தரத்தை நம்பி அமெரிக்க வீரர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா எக்ஸலரேட்டர்ல காலை வச்சிருக்காங்க. அந்த வண்டி போக போக அங்க இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அதாவது புகை வரும் இல்லையா, அதிகமா வண்டி போகும்போது புகை வருது அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கு. இதை வந்து ரெக்கானசான் ட்ரோன்கள் பிடிச்சிருச்சு. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரோன் வார்ஸ் அப்படிங்கிறது ஒரு துளி குப்பை இம்மி அளவு நசிஞ்சா கூட வந்து பண்ண சிக்கிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல பெரும் இழப்புகள் ஏற்படும். இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் வாடிக்கையா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ உக்ரைன் அப்படிங்கிறது நெமிசிஸ் ரெஜிமெண்ட் எந்த அளவுக்கு சண்டை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ அவங்க கிட்ட எக்ஸலரேட்டர்ல காலை வச்சாங்கன்னா அப்புறம் மாட்டிக்குவாங்களா இல்லையா, டக்குன்னு மாட்டிட்டாங்க. இவங்க அதனால பெரிய ஆர்மர்டு நல்ல குவாலிட்டியானதா, அதனால அதை நம்பிட்டாங்க போல தெரியுது. அடுத்தடுத்து அடிச்சுட்டாங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிரவி விட்டுருக்காங்க. அந்த ரெஜிமெண்ட்ல ஒண்ணுமே இல்லை. அது ரொம்ப மாரல் வேல்யூ போயிருன்றதுனால என்ன செஞ்சிருக்காங்களாமா, அது வந்து ரீஸ்பான் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க, அப்பவாது நீங்க காப்பாத்துறீங்களான்னு பாக்கலாம். ஒரு நடிச்சு செத்துருச்சு அப்படின்றது போல ஒரு கவுண்ட் கொடுத்துட்டாலும் பரவாயில்ல, நீங்க அங்க இருந்து திருப்பியும் அந்த வண்டியை ப்ரொடெக்ட் பண்ண முடியுதா பார்ப்போம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு பார்த்துருக்காங்க. இதுல உக்ரைன் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஓ நீ அப்படி வரியா அப்படிங்கிறது போல வந்து பண்ணா கில் செயின் ஃபார்மேட்டை வந்து பாத்தீங்கன்னா கில் செயின் அப்படிங்கிறது ஒரு சொல்லுவாங்க ஒரு ஃபார்மேட். அது என்ன கில் செயின் அப்படின்னா, இப்போ ரிகானிசான் ட்ரோன் மேல உயரமா பறந்துட்டு இருக்கும், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வேலை செய்யாது. ஏன்னா கீழே ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாழ்வா பறக்கும் போது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சப்ரஸ் பண்ணும் அந்த எஃபிவி ட்ரோன்கள் எதுவா இருந்தாலும். உயரமா பறந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரோன்கள் அந்த ரேடியஸ்ல ஏதாவது இருந்ததுன்னா மட்டும்தான் பண்ண முடியும், பண்ண முடியாது. இப்ப வரைக்கும் அது எதுவும் பண்ணல. இதுதான் சர்வேலன்ஸ் ட்ரோன்களோட பெனிஃபிட். அந்த சர்வேலன்ஸ் ட்ரோன்கள் வந்து பண்ண பறக்குதுன்னா ஒரு இடத்த அக்யூரேட்டா மார்க் பண்ணிடுச்சுன்னா இந்த கில் செயின் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மற்ற எஃபிவி ட்ரோன் ஆபரேட்டர்கள் மற்ற எல்லாத்துக்கும் அலர்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நியர்பைல இருக்கக்கூடிய எல்லா ட்ரோன்களையும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிடும். இப்ப அந்த இடத்துல ரிகானிசான் ட்ரோன் அந்த இடத்துல 5 டேங்க் இருக்குன்றத மார்க் பண்ணிச்சுன்னா அந்த 5 டேங்க்கும் டேக் டவுன் ஆயிருச்சு, உள்ள அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல சிக்னல் அதுக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரோன் ஆபரேட்டர்ஸ்க்கு துல்லியமான தகவல் கொடுத்து லொகேஷனை இம்மீடியட்டா ஷேர் பண்ணிட்டே இருக்கிறதுனால எஃபிவி ட்ரோன் ஆபரேட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல காமிகாசி ட்ரோன் ஆபரேட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆர்டிலரிஸா இருக்கட்டும், அது வேற கான்செப்ட். பட் ஆனா இந்த ட்ரோன்கள்ல என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆபரேட்டர் அதை ஆபரேட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்லாம் நீட் இல்லை, இம்மீடியட்டா அதுவே பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் இருந்து டேக் ஆஃப் ஆகி வர ஆரம்பிச்சு. ஒருத்தங்க அந்த மேனேஜ் பண்ணும் நீடு கிடையாது, அந்த லொகேஷனுக்கு வர ஆரம்பிச்சு. இந்த கேம் விளையாண்டவங்களுக்கு தான் தெரியும், ஒரு இடத்துல மார்க் பண்ணிட்டு போ அப்படிங்கிறது கொடுத்தா அது பாட்டுக்கு போயிரும் இல்லையா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள்லாம் போக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா மேனுவல் ஓவர் ரைடு மூலயமா அங்க இருக்கக்கூடிய ஆபரேட்டர்ஸ் அந்த டேங்க்ல எந்த பொசிஷன்ல அடிக்கணுமோ அடிப்பாங்க. இப்படி செய்யறதுனால இந்த கில் செயின் அப்படிங்கிறது போல அடுத்தடுத்து வந்து பண்ண தொடர்ந்தே அடிக்கும். ஸோ அப்படி அடிக்கிறதுனால ஆக்சுவல் பேட்டில் ஃபீல்டு சினாரியோவோ உக்ரைன் வந்து பண்ண இங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்படி செஞ்சதுனால ரிகானிசான் ட்ரோன்கள் டார்கெட் பண்ண அப்படியே ஒயிட் அவுட் பண்ணிக்கிறாங்க. எஃபிவி ட்ரோன்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ சொல்லுவாங்க இல்லையா,
காமிகாசி ட்ரோன்கள். அமெரிக்காவோட டேங்குகள், பிராட்லிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா துவம்சம் பண்ணி எரிஞ்சிருக்கு. அது எத்தனை தடவை ஸ்பான் பண்ணாலும் அதை காப்பாற்றவே முடியலையா அமெரிக்க வீரர்கள்னால. பயங்கரமா மண்ணை கவுனதுனால ஜெர்மனி நீ அந்த பக்கம் போ, அமெரிக்கா உக்ரைன் பக்கம் வாங்க அப்படிங்கிறது போல ஷிஃப்ட் பண்ணிக்கிறான். டீம் சேஞ்ச் பண்ணி இப்ப விளையாடி பார்க்கலாம் அப்படிங்கிறது போல. அப்ப பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் நம்ம 2022க்கு முன்னாடி கால போர் மைண்ட் செட்ல இருக்கோம். நம்ம இப்ப இருக்கக்கூடிய அந்த எஃபிவி ட்ரோன்களோட அஜிலிட்டிக்கு நிகரா பாத்தீங்கன்னா நம்மளோட படைகள் இல்ல அப்படிங்கிற ஒரு ரியலிஸ்டிக்க பாத்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சீப்பா ஸ்மாலா அஜைலா இருக்கக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தலாம். எலக்ட்ரானிக் வார்ஃபேரோட தேவை என்ன, அதை நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது போல பல்வேறு விஷயங்கள்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இங்க செஞ்சு பார்த்துருக்காங்க அப்படின்னா எனக்கு என்னமோ ஈரானுக்காக சிமுலேட் பண்ணி பார்த்துருப்பாங்க போல தெரியும். ஸோ இது கிளியரான ஒரு எவிடன்ஸ் என்னன்னா அமெரிக்கா இந்த ட்ரோனை பார்த்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பின்வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா படைகளை காப்பாற்ற முடியாது, அந்த காலத்து போல இப்ப இல்ல. ட்ரோன்கள் ஆள் இல்லா ட்ரோன்கள், அவங்களுக்கு ஆளுங்களோட இழப்பு இல்லைன்னா அமெரிக்காவோட வீரர்களோட இழப்புகள் இருக்கும். ஒரு பகுதி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வேணும்னா அமெரிக்காவோட பூட்ஸ் அங்க காலை வைக்கணும். அமெரிக்காவோட பூட்ஸ் அங்க வைக்க முடியல அப்படின்னா, வீரர்கள்னால அங்க இல்ல அப்படின்னா அந்த பகுதி அவங்களோடது கிடையாது, அது ஆட்சி செய்ய முடியாது. இதுதான் இந்த செக்ரட்டரி ஆஃப் வார் அவர்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, பூட்ஸை வைக்காம பண்ண முடியாது, ஏர்ஃபோர்ஸோட லிமிட் இவ்வளவுதான், ரீச் ஆயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. அது எல்லாமே இதுதான் அப்படிங்கிறதோட பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஹெவி வெஹிக்கல்ஸ், காஸ்ட்லியஸ்ட் வெப்பன்ஸ், ஆர்மர்டு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற விஷயங்களை இந்த ட்ரோன்கள் முன்னாடி கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் இப்ப புரிய வந்திருக்கு. போர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பரிமாற்றம் அப்படிங்கிறது 2022க்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு, வார்ஃபேர் சினாரியோ மாறி இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு. இது நிறைய விஷயங்கள் பண்ண கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுல அல்டிமேட்டான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ், களத்துல இருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா புகை மண்டலமா இருக்கு அப்படின்னு எதுக்கு நாங்க புகை மண்டலமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புதுசா போற நபர்கள் விட்டுறலாம். ஆனா உக்ரைனுக்கு அங்க புகை பறக்குதுன்னா அங்க ஒரு வண்டி இருக்குது, இந்த அளவுக்கு புகை பறக்குதுன்னா அது இந்த வண்டியா தான் இருக்கும். ஏன்னா எல்லா வண்டிகளும் பட்டாங்க, பிராட்லி, ஆப்ரகாம் டேங்கு, இவங்க பிரிட்டிஷ் சேலஞ்சர் டேங்கு, ஜெர்மனோட எல்லா டேங்கையும் பாத்தீங்கன்னா பாத்துட்டாங்க, எல்லா வண்டிகளையும் பாத்துட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு வண்டி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்ச. தரையில பாத்தீங்கன்னா பனிக்கட்டி பனிப்பொழிவு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வண்டி நகர்ந்ததுன்னா எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறத ட்ராக் வச்சு மாட்டிக்குவாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது பல்வேறு விஷயங்களை உக்ரைனியன் டீம்ஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத அமெரிக்கன்ஸும் ஜெர்மன்ஸும் கத்துக்கிட்டாங்களாம். ஸோ அதுக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா மாடர்னைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாடர்னைஸ்ங்கிறது டெக்னாலஜியோட இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ரஷ்யான் டீம் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ இவங்களோட அந்த வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது போர்க்காலத்துல போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரொம்ப கம்மியா இருக்கு. இதுவே ரஷ்யான் டீம், உதாரணத்துக்கு ஈரான், ரஷ்யா, ஸோ அவங்களோட வெற்றியா இருக்கு. அவங்களோட வெற்றி வாய்ப்பை அதிகரிச்சு தரதுக்கான மிக முக்கியமான விஷயம் அவங்களோட தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்றாங்க. இது பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஸோ இது எல்லாமே பண்ண அடுத்தடுத்த செய்திகள். இந்த செய்திகள் உக்ரைன் ஏன் இப்படி ஜிரான் ட்ரோன்களை ஃபாலோ பண்றாங்க, ஜிரான் ட்ரோன்கள் எந்த அளவுக்கு ரஷ்யா கிட்ட இருக்கு, ஒரு மேசிவான ஸ்ட்ரைக்கு ரெடி பண்றாங்க, அமெரிக்கா இது போல யுத்தம் செஞ்சு பார்த்திருக்காங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க, அதிகமான இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. ஸோ ட்ரோன்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மிக பெரும் த்ரெட் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதை நியூட்ரலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அப்கிரேடேஷன் வச்சா ரஷ்யா ஒரு புது அப்கிரேடேஷன் மூலியமா அவங்க செஞ்ச இத்தனை நாள் வரைக்க வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கே யுத்த களம்ங்கிறது ஆதரவா மாறும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஸோ வரக்கூடிய காலம் இது போல டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு, ட்ரோன் யுகம் அப்படிங்கும் போது
கண்டிப்பா சிக்கலா தான் இருக்கும். இத உலக தலைவர்கள் புரிஞ்சுகிட்டு அமைதியா பிரச்சனைகள பேசி தீர்த்தாங்க அப்படின்னா, நல்லா இருக்கும். அது போல செய்வாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.